வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, அதாவது ஆலியார். நம்ம ஆலியார்னு சொன்னோன்னே பாதி பேருக்கு இந்த அறிவு திருக்கோயில் தான் ஞாபகம் வரும். ஸோ எங்கள் அம்மா கூட ஒரு கோர்ஸ்லாம் முடித்து ஒரு 3 நாள் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ நானுமே ஒரு கோர்ஸ்க்காக இங்கே தான் வரப்போகிறேன். சரி, ஓகே, அறிவு திருக்கோயில் ஒரு நாள் நம்ம அதுக்குன்னே தனியாக போகலாம். ஸோ பக்கத்துலேயே ஆலியார் டேம் இருக்கும். ஆலியார் டேம்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த அறிவு திருக்கோயில், ஆலியார் டேம், அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ், இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோயம்புத்தூரிலிருந்து, பொள்ளாச்சியிலிருந்து, ஆலியாரிலிருந்து வால்பாறை போகும் ரூட்டில் இருக்குது. வால்பாறைங்கிறதும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனால் இப்போது நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்குறதுக்காக வரல. ஏன்னா இதில் ஏறிட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகிடும். காலையில் நம்ம கோயம்புத்தூரில் ஈஷா யோகா கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு வெளியே வர்றதுக்கே நமக்கு மதியானம் ஆயிடுச்சு. அங்கேருந்து பக்கத்தில் தான் சிறுவாணி ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் சிறுவாணி ஃபால்ஸ் போகாமல் பொள்ளாச்சி கிளம்பி வந்துட்டோம். இந்த வால்பாறையில் மங்கி ஃபால்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் தண்ணி இருக்குமா இல்லையாங்கிற பயத்திலே தான் இங்கே வந்துட்டு இருந்தோம். தண்ணி இருக்குமா? ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ தண்ணி இருந்தது, இருந்தாலும் மங்கி ஃபால்ஸில் தண்ணி இல்லை. நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. அப்புறம் இவ்வளோ தூரம் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது தான் இந்த பர்டிகுலரான இடத்துல நிறையா கூட்டம் இருந்தது. அப்புறம் இந்த இடத்த பற்றி விசாரித்து பார்த்தா இதுக்கு பேர் வின்னர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் வின்னர் படம் இங்கே எடுத்தாங்களாம். அதனால் இந்த ஃபால்ஸுக்கு வின்னர் ஃபால்ஸ்னு பேர் இருந்துச்சு. ஆனால் இது ஃபால்ஸ் மாதிரிலாம் இல்லை, பரவாயில்ல. அஸ்வின் வழுக்கல. அஸ்வின் போட்டு போட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க தண்ணி. அஸ்வின் இங்கே வா. அப்பா அண்ணா இங்கே வா. பார்த்து அஸ்வின், அஸ்வின் இங்கேருந்து குதிப்போமா? நான் பார்த்தேனா, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. வாமா. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. எப்பா உன்னை மளிகை சாமான் வாங்க சொல்லிடுங்கப்பா. வாமா அடப்போமா. வாங்க அப்படியே போவோம். அங்கே போவோம். இல்லை இங்கே உட்காருவோமா? உட்காந்துருவோமா? ரொம்ப ஹைட்டாக இருக்கும் போலையே. பொள்ளாச்சி இந்த ஊரில் நிறைய அழகான இயற்கை சீற்றங்கள் இருக்குது. பொள்ளாச்சின்னு சொன்னதும் பாதி பேருக்கு அதோட ஃபேமஸான இளநீ தான் ஞாபகம் வரும். நீங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சி போனீங்கன்னா இளநீ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடம் சொல்கிறேன். அறிவு திருக்கோயில், டாப் ஸ்லிப், அப்புறம் சுப்பிரமணியர் டெம்பிள், ஆனைமலை, மாசாணி அம்மன் கோயில்,
அப்புறம் இப்போ நம்ம வந்திருக்க வால்பாறை. இந்த மாதிரி நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது பொள்ளாச்சியில். ஸோ நம்ம கண்டிப்பாக பொள்ளாச்சிக்கு இன்னொரு நாள் வந்து இது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கலாம். இங்க பாருங்க गाइस மேனக்குது உடம்பு ஏய் தள்ளி போடா தள்ளி போடு. இப்போ வந்து நம்ம ஆலியார் டேமுக்கு வந்திருக்கோம். இந்த ஆலியார் டேம் வந்து 1962 திறக்கப்பட்டிருக்கு. இந்த டேமோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 235 ஃபீட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டேம் வந்து ஆலியாருங்கிற வில்லேஜில், பொள்ளாச்சிங்கிற டவுனில், கோயம்புத்தூருங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம வால்பாறை போகிற வழியில் ஆலியார் டேம் இருக்கும். இந்த டேமில் இருக்க தண்ணி ஆலியார் மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து நம்ம வால்பாறை, மங்கி ஃபால்ஸ் அங்கேருந்துலாம் தான் வரும். இந்த ஆலியார் டேமுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க்கு கட்டியிருக்காங்க. அந்த பார்க்கில் வந்து நிறையா கார்டன், அக்வேரியம், அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த மினி தியேட்டர் இந்த மாதிரிலாம் வந்து நமக்காக கட்டியிருக்காங்க. ஆனால் நாங்கள் போனப்போ பார்க்கு பார்த்தோம், கார்டன் பார்த்தோம், அக்வேரியம்லாம் பார்க்கல, மூட்டாங்க நாங்கள் போன டைமுக்கு. நீங்கள் வந்து இந்த ஆலியார் டேமுக்கு வந்தீங்கன்னா மோஸ்ட்டாக காலையில், அதாவது சன்ரைஸ் அப்போ வாங்க, இல்லைனா சன்செட் அப்போ வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அழகை ரசிக்க முடியும். இந்த வால்பாறை போகிற ரூட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் டிரைவர் அண்ணாவே வந்து நிறைய வாட்டி யானையெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்கிறதையும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்தில் இது வந்து போட்டிங்க்கும் வந்து அலோவ் பண்ணாங்களாம். ஆனால் இப்போது எப்படின்னு தெரில. எப்படி உருண்டுட்டு போறாங்க நம்ம பார்க்க போறோம். வேணாம். ஏய் உள்ள மாட்டாங்க. இந்த கட்படி உருட்டு. சும்மா இருங்கடா. இது அது இல்ல பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பஞ்ச் பண்ணிட்டார். உனக்கு டயர்டாவும் சொல்லு. இங்கே நம்மளால் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த இயற்கையை என்ஜாய் பண்ணலாம்.